அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். VPN. இந்த VPN அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம சமீபத்தில் அடிக்கடி நம்மளை சுற்றி நிறையவே கேள்விப்படுறோம். அதற்கா VPN யூஸ் பண்ணுங்க, இதற்கா VPN யூஸ் பண்ணுங்க, இந்த VPN அந்த VPN பெட்டர், இதில் ஃப்ரீ இருக்கு, இதில் இந்த VPN ஃப்ரீல நல்லா இருக்கு அப்படிங்கிற போல நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் சீரிஸ் உடைய அடுத்த வீடியோவான இந்த வீடியோவில் VPN அப்படின்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்துறது, மேலும் இதோடைய குறை நிறைகள், இது எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. கடைசி வரையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறந்தாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இப்போ VPN அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். VPN. இந்த VPNக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் VPN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VPN அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜஸ்ட் உங்களுடைய சிஸ்டம்லையோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லையோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய் ஒரு டொமைன் நேமோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச்சோ பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப உங்களுடைய IP அட்ரஸ்லேருந்து அந்த குறிப்பிட்ட சர்வருக்கு நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு இது போகும். அங்கே இருக்கிற சர்வர் மூலமா தான் உங்களுக்கான டேட்டா ரிட்ரீவ் ஆகி நீங்க அதை ஒரு வெப் பேஜ்லயோ இல்ல ஏதோ ஒரு பேஜ்ல நீங்க அதை பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நிஜ வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு google.com அப்படின்னு சொல்லி அடிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய IP அட்ரஸ்ல இருந்து அந்த கூகுளுடைய சர்வருக்கு இந்த டேட்டா பாஸ் ஆகும். அங்கிருந்து அவங்க காமிக்கிற அந்த வெப் பேஜ் தான் உங்களுடைய ஸ்மார்ட் போன்லயோ நீங்க எதுல ப்ரௌஸ் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு தெரியும். பேசிக்கா இன்டர்நெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு சர்வருக்கும் போயிட்டு அதுல இருந்து வர டேட்டாவை தான் நீங்க உங்களுடைய வெப் பேஜா பாக்குறீங்க. இந்த குறிப்பிட்ட டேட்டா இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குதுல்ல, அதாவது உங்களுடைய IP அட்ரஸ்ல இருந்து இந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு சர்வருக்கு டேட்டா பாஸ் ஆகிறப்ப யாருனால வேண்டுமானாலும் உங்களுடைய IP அட்ரஸ் உட்பட உங்களுடைய ஒரு சில தனிப்பட்ட உங்களுடைய டேட்டாஸை பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய IP அட்ரஸ்ல இருந்து ஒரு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com ஆக்சஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட டேட்டா இடம் மாறுற இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை ஹேக்கர்ஸால யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா VPN அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா VPN அப்படின்னா இதுதான். மேலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல உங்களுடைய IP அட்ரஸ்ல இருந்து ஒரு சர்வருக்கு ஒரு டேட்டா பாஸ் ஆகுது, இல்ல அந்த சர்வர்ல இருந்து உங்களுடைய IP அட்ரஸ்க்கு ஒரு டேட்டா வருது அப்படின்னா இதை நிறைய பேரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிறிய பங்கு தான். குறிப்பா சொல்ல போனா ISPs, அதாவது நீங்க ஏதாவது ஒரு வைஃபை யூஸ் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆக்டுடைய பிராட்பேண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆக்டால நான் பாக்குற எல்லா ப்ரௌசிங் ஹிஸ்டரியும் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் அப்படிங்கிறது போல உங்களுடைய மொபைல் இன்டர்நெட்ல யாருனால நீங்க டேட்டா ஆக்சஸ் பண்றீங்களோ அவங்க அந்த ISPs அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸால நீங்க என்னென்ன டேட்டா ப்ரௌஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்த்துக்க முடியும். இந்த ISPs அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்க எந்த குறிப்பிட்ட வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்களோ அவங்களால உங்களுடைய பிரைவேட் டேட்டா பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க facebook.com அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு போஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி Facebookல தேடுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அது சம்பந்தமான ஆட்ஸ் நீங்க அடுத்து டெஸ்க்டாப்ல போயிட்டு அதே அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போன் ரிலேட்டடான விளம்பரங்களோ அது ரிலேட்டடான போஸ்டோ உங்களுக்கு வரும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராக்கிங் மூலமா தான் பண்றாங்க. உங்களுடைய டேட்டா எல்லாமே ஆக்சஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட டேட்டாவை கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு சில நேரங்களில் கண்காணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்ல அப்படின்னா ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களுக்காக கவர்மெண்ட்டுமே நீங்க என்னென்ன டேட்டாவை ப்ரௌஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் எடுக்கிற டேட்டா கவர்மெண்ட் டைரக்டா எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ISPs, அதாவது உங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்குறவங்கள்ட்ட இந்த குறிப்பிட்ட IP அட்ரஸ்ல என்னென்ன டேட்டா ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற போல நிறைய விஷயங்கள் பார்த்துக்க முடியும் கவர்மெண்டாலுமே கூட. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் VPN அப்படிங்கிறது. இது எல்லாமே பண்றது VPN. ஓகே, பட் VPN அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த VPNல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன்ல நீங்க பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணிடும். அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டா எந்த இடத்துக்கு சென்றடையணுமோ அந்த சென்றடைய வேண்டிய இடத்துல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஊடையில இருக்கிற நிறைய பேரால இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ற யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா VPN இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. இதை VPNs எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க ஏதாவது ஒரு IP அட்ரஸ்ல இருந்து ஒரு கூகுள் சர்ச்சோ ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சர்வருக்கு போயிட்டு உங்களுடைய டேட்டா ரிட்ரீவ் ஆகணும். இந்த VPN நீங்க யூஸ் பண்றப்ப அந்த குறிப்பிட்ட VPN உடைய சர்வர் இந்த குறிப்பிட்ட பாத்துக்கு நடுவில் இருக்கும். அதாவது உங்களுடைய சிஸ்டம்லயோ உங்களுடைய ஸ்மார்ட் போன்லயோ நீங்க ஏதாவது ஒரு சர்ச் பண்றீங்க, அது டைரக்டா அந்த குறிப்பிட்ட சர்வருக்கு போகாம VPN உடைய சர்வருக்கு போகும். VPN உடைய சர்வர்ல இருந்து அந்த குறிப்பிட்ட நீங்க எந்த சர்வர்ல டேட்டா
கேட்டிருக்கீங்களோ அதுலேருந்து VPNக்கு திருப்பி டேட்டா வந்து VPNலேருந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட சர்வர்லேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஊழியில் இருக்கிற எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் தான் இதை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போல உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட வாய்ப்பே வந்து கிடையாது மோஸ்ட்லி. ஸோ இதுக்கு இந்த VPNs அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா டன்னல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க. டன்னல் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறத இவங்க ரியல் வேர்ல்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்லேருந்து வர டேட்டா எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வருது அப்படிங்கிறது யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதபடி பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிப்பிட்ட இந்த டன்னல் ப்ரோட்டோகாலில் வர டேட்டாவே யாராவது ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு காமனான பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, அதே பப்ளிக் நெட்வொர்க்கில் இருக்கிற இன்னொருத்தர் ஹேக்கரோ யாரோ ஒருத்தங்க உங்களுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க VPNல இருக்கிறப்ப ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த VPNs நம்ம யூஸ் பண்ற VPNs பார்த்தோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி இருக்கிற அந்த புரோட்டோகால்ல அந்த குறிப்பிட்ட டேட்டாவை ஒரு செகண்ட் கட் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட கனெக்ஷனை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஹேக்கர்ஸ் அவ்வளோ சீக்கிரமா நீங்க VPN யூஸ் பண்றப்ப உங்களுடைய டேட்டாவை திருட முடியாது, பார்க்க முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த VPNs பார்த்தோம் அப்படின்னா நோ லாக்ஸ் பாலிசி, அதாவது நோ லாக்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த நோ லாக்ஸ் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ஐபி அட்ரஸ்ல இருந்து வர டேட்டா நீங்க தான் ஆக்சஸ் பண்றீங்க அப்படிங்கிறத அவங்க அந்த VPN உடைய சர்வர்ஸ்ல இருந்தே டெலீட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய சர்வர்ஸ்லேயே இது வந்து இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட VPN, எக்ஸாம்பிள் VPN அப்படின்னே வச்சுக்கோம், அந்த VPNல இருந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு சில விஷயங்களுக்காக உங்களுடைய VPN வந்து கேட்பாங்க, இந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்ல இருந்து என்ன டேட்டா ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத. அந்த VPNல நோ லாக் பாலிசி அப்படிங்கிறது வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து தெரியாது நீங்க என்ன ப்ரௌஸ் பண்ணீங்க, எந்த விஷயத்துக்காக VPN யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து VPNல இன்னொரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ VPN அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இந்த VPNஸை எங்கெங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். VPNஸை பொறுத்தவரை நீங்க ப்ரௌசிங் பண்ற எந்த ஒரு இடத்துல வேண்டுமானா பயன்படுத்தலாம். அது ஸ்மார்ட் போன்ஸ்ல ஆரம்பிச்சு PCs, லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்தெந்த டிவைஸ்ல வந்து VPNs வந்து தேவைப்படுதோ அந்த எல்லாத்துக்குமான VPN வெர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ VPN நீங்க எந்த இடத்துல டேட்டாவை ஒரு காமனான சர்வர்ல இருந்தோ இல்லை அப்படின்னா ஒரு வைஃபை நெட்வொர்க் மூலமா ஏதாவது ஒரு பப்ளிக் இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றீங்களோ அங்க எல்லாமே VPN வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிவைசஸ் எதுவா இருந்தாலும் VPNs வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால. ஸோ இந்த VPNஸை வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ஸுக்கு தேவைப்படுற ஆக்சசபிலிட்டி பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த VPN வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் பண்ணுற எந்த ஆப்பில் நீங்கள் எந்த டேட்டா ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து அனானிமஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஆப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பொதுவாக VPN அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வகையான VPNs வந்து இருக்குது, பெய்டு VPN, ஃப்ரீ VPN அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரீ VPN அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பேர்லேருந்தே வந்து தெரிஞ்சுக்கும், நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்ல, ஜஸ்ட் அந்த VPN வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் சேஃபாக ப்ரௌஸ் பண்ணலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ VPN. பெய்டு VPN அப்படின்னாக்கா மாதம் அடிப்படையிலோ இல்லை வருடம் அடிப்படையிலோ இல்லை ஓவரால் அடிப்படையிலையோ ஏதாவது ஒரு தொகை வந்து நீங்கள் வந்து செலுத்த வேண்டியிருக்கும். இந்த பெய்டு VPNஸ்க்கு ஃப்ரீ VPNல இல்லாத ஒரு சில சர்வீசஸும் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெய்டு VPNல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுற ஸ்பீடு வந்து அதிகமாக வந்து இருக்கும். மேலும் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரீ VPNல இல்லாத ஒரு சில அம்சங்கள் வந்து பெய்டு VPNல நிறைய வந்து கொடுப்பாங்க. நான் முன்பே குறிப்பிட்ட நோ லாக்ஸ் பாலிசி கூட பெய்டு VPNல நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் ஃப்ரீ VPN அப்படின்னா உங்களுடைய டேட்டா திருடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் VPN தான், ஃப்ரீ VPNஸை வந்து யூஸ் பண்ணலாம். மேலும் குறிப்பாக VPNல ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. VPN ஆப்ஸ் ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ ஒரு பெஸ்ட்டான டாப் 5 VPN ஆப்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் பண்ணலாம். மேலும் அந்த வீடியோ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். அந்த குறிப்பிட்ட டாப் VPN ஆப்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ VPN அப்படின்னா என்ன, எங்கே பயன்படுத்தலாம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ VPN உடைய பயன்பாடுகள் என்ன, எங்கெங்கெல்லாம் இதை வந்து உண்மையிலேயே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த VPN அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து மிகப்பெரிய ஆன்லைன் நிறுவனங்கள் இல்லை அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் முதல்ல வந்து VPNs வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய நிறைய பேர் வந்து VPNs வந்து பயன்படுத்தலாம். அதற்கு வந்து ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பண்ணணும், அது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா VPNs தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். மேலும் உங்களுடைய ஒரு சில டேட்டா வந்து ரொம்பவே பிரைவசியாக இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னாலும் VPNs வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த VPNs வந்து நார்மலாக நீங்கள் ஒரு பயனாளராக இருந்துக்கிட்டு VPN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் டேட்டா ரொம்பவே பிரைவேட்டாக வந்து இருக்கும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யாராலையும் வந்து பார்த்துக்க முடியாது. மேலும் உங்களுடைய நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற டேட்டா என்கிரிப்டடாக வந்து இருக்கும். ஸோ அதை யாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அனானிமஸாக வந்து இருப்பீங்க. அதாவது நீங்கள் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யாராலையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியாது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில
நாடுகள்லையோ இல்லை ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்லையோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் அதை வந்து VPNs மூலமாக ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஆன்லைனில் பிரைவசி வேணும் அப்படின்னா VPNs அதற்கான ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் விரிவாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நிஜ வாழ்க்கையில் எங்கெங்க பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத. VPN உடைய முதல் மிகப்பெரிய பயன்பாடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய லொகேஷனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் எந்த லொகேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யாராலையும் வந்து பார்த்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலே ஒரு VPN ஆப்பை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஒரு யூடியூப்ல போயிட்டு நார்மலாக ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுவரையும் இந்தியாவில் இருந்துகிட்டு ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். US உடைய ஆட்ஸ் நீங்கள் இதுவரையும் பார்த்திராத விளம்பரங்கள் எல்லாமே பார்க்க முடியும். பிகாஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற இடம் US அப்படின்னு சொல்லி VPN மூலமாக தெரியப்படுத்திருக்கு அந்த குறிப்பிட்ட யூடியூபுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற USல இருக்கிற ஆட்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி லொகேஷனை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் VPNs வந்து பயன்படுத்துகிறப்ப. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நாட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சைட்டோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஏரியாவில் இந்த சைட் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னாலும் அதை VPN போட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். மேலும் நீங்கள் VPN ஆப்ஸ்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும் உங்களுடைய VPN எந்த சர்வர்லேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த VPN வச்சிருக்கிற எல்லா கம்பெனிஸும் பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகள் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் வந்து சர்வர்ஸ் வந்து வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் VPN உடைய ஆப் நீங்கள் யூஎஸ்ல இருந்து சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, UK சர்வர் இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, எந்த VPN சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களால் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் ஏதாவது ஒரு சைட் வந்து பிளாக்ல இருக்கு, அது வந்து யூஎஸ்ல ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா US சர்வரை வந்து VPNல எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க யூஎஸ்ல இருந்து பார்க்குற மாதிரி தான் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி உங்களால் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது யூடியூப் மாதிரியான ஒரு சில வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட கண்டென்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட வீடியோவோ இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிளாக் போஸ்டோ ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுடைய நாடுகளில் உங்களுக்கே தெரியாமல் பிளாக் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் திஸ் வீடியோ கண்டென்ட் இஸ் நாட் அவைலபிள் இன் யோர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வீடியோஸை கூட VPN மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதற்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனாவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சைனாவில் நிறைய சர்வீஸ் வந்து பிளாக்ல வந்து இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து VPN போட்டாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸை அவங்களாலையும் கூட வந்து பயன்படுத்த முடியும் VPN வந்து பயன்படுத்துறப்ப. அடுத்தது பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முக்கியமாக ஃப்ரீ ஒய்ஃபை இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் ஒய்ஃபைலேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக VPN வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எங்கேயா போறீங்க, அங்கே வந்து ஃப்ரீயான ஒய்ஃபை இருக்கு இல்லை பப்ளிக்கான ஒய்ஃபை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே அங்கே வந்து பண்ணாதீங்க. பிகாஸ் அதே நெட்வொர்க்கில் இருக்கிற வேறு சில நபர்களால் ஈஸியாக உங்களுடைய டேட்டாவை வந்து பார்த்துக்க முடியும், ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு VPN மிகப்பெரிய பாதுகாப்பாக நமக்கு வந்து இருக்கும். பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுறப்ப VPN சூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா வந்து இருக்கும். இதை தவிர அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா VPNs ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு காசை கூட வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சில ஃப்ளைட்டோ இல்லை அப்படின்னா ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் புக்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு ஹோட்டல் புக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் யூஎஸ்லேருந்து புக் பண்ணுறப்ப இதே ஹோட்டலுடைய விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஎஸில் இருக்கிற மாதிரி VPN சர்வர் போட்டு ஆக்சஸ் வந்து பண்ணி நீங்கள் புக் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் காசையுமே வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இந்த விதத்தில். ஸோ VPNs அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல புக்கிங்ஸ் அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கலாம். ஸோ இதை தவிர நம்மள நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய இடமா VPN எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஒய்ஃபைஸ் இல்லை அப்படின்னா ஹாஸ்டல் ஒய்ஃபைஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா VPNs அந்த இடத்துல பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை தவிர கடைசியான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டாரன்ஸ். ஸோ டாரன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா டாரன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக பிரச்சனைகளும் நிறைய இடத்துல வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா டாரன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றப்ப நீங்க VPN போட்டு ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் ஆக்சஸ் பண்றீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுடைய டேட்டாவும் பிரைவேட்டா இருக்கும், நீங்களும் பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ VPNக்கு கோடிக்கணக்கான பயன்பாடுகள் இருக்குது. ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுற பயன்பாடுகள் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கலாம். நம்ம முன்பே குறிப்பிட்டது போல ஆன்லைனில் ப்ரைவேசியாக இருக்கணும் அப்படின்னா VPN அப்படிங்கிறது அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அம்சமாக வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ பயன்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் VPNக்கு ஒரு சில குறைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் வந்து செய்யுது. அதில் முதல் குறை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சைட் லோட் ஆகிற ஸ்பீட். நான் இதை முன்பே குறிப்பிட்டிருந்தேன், இது மோஸ்ட்லி ஃப்ரீ VPN நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிகாஸ் உங்களுடைய ப்ரௌசர்லேருந்து நீங்கள் போட்டு டேரெக்டாக அவங்களுடைய சர்வருக்கு போயிட்டு உங்களுக்கு திரும்பி வராமல் VPN சர்வருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி வந்து வருது. ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் VPN சூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ப்ரௌசிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேலும் பல்வேறு சைட்ஸ் ரொம்ப செகண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட VPN மூலமாக வந்து இருக்குது. ஸோ VPN உடைய பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை இதுதான். அடுத்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா VPN நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில சர்வீசஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சர்வீசஸ் VPN மூலமாக வருது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சர்வீசஸ், இது ரொம்பவே லிமிட்டட் நம்பர் தான். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் VPN யூஸ் பண்ணுறப்போ உங்களால் ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியாது.
இதே தவிர கடைசியான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா VPN அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளில் இல்லீகல், ஒரு சில நாடுகளில் பேண்டாகவும் வந்திருக்கு. அந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா VPN யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இதோடைய குறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே நிட்பிக்கிங்காக தான் வந்து இருக்கும். ஓவராலாக இதோடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். VPN பொறுத்தவரையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரீ VPN இருந்தாலும் சரி, பெய்ட் VPN இருந்தாலும் சரி, உங்களுடைய இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாத டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசிங் ரொம்பவே ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து VPNs வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ VPN அப்படின்னா என்ன, இதோடைய குறை நிறைகள் எங்கெங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறந்தாம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. VPN அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். மேலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல VPN ஆப்ஸ் பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ மறந்தாம லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். டெக்ஸா டேரக்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.